மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த 4ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை நம்ம எத்தனையோ முறை கேட்டிருப்போம், எத்தனையோ செய்திகள் இந்த வசனத்தில் வந்து கேட்டிருப்போம். ஆனால் நான் இந்த முறை உங்களுக்கு வேறொரு செய்தி எடுக்க வேண்டும் தான் பிரயாசப்பட்டேன். அதை கடந்த வாரம் ஒரு சபையில் கூட கொடுத்துருந்தேன். ஸோ அதே செய்தியை இன்றைக்கும் நம்ம சண்டே ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்த போது எனக்கு காலை வேளையில் ஆண்டவர் சில காரியங்களை என்னோடு கூட சில விஷயங்களை பேசினார். சரி, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த சண்டே ஸ்பெஷலில் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பெரிய வெளிச்சம், சிறிய வெளிச்சம், ரெண்டு காரியங்கள் இருக்குது. பெரிய வெளிச்சம் ஒன்று சொன்னாலே சிறிய வெளிச்சம் ஒன்று இருக்குது. சிறிய வெளிச்சம் இல்லாட்டி வெறும் வெளிச்சம்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சில காரியங்களை பார்த்த மாதிரி முதற் பேரானவர்னு சொன்னாலே ரெண்டாவது இருக்கிறாங்கன்றது அண்டர்ஸ்டுட் இல்லையா? தாழ்விடங்களிலிருந்து ஏறினார் அப்படின்னாலே அங்கே இறங்கினார் என்பது அண்டர்ஸ்டுட். அந்த மாதிரி தான் இதுவும். பெரிய வெளிச்சம் அப்படின்னாலே இன்னொரு சிறிய வெளிச்சம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பெரிய வெளிச்சம் சிறிய வெளிச்சம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, முதல்ல பெரிய வெளிச்சம் என்பது இப்போ இயேசு அங்கே வந்த உடனே அந்த வசனம் நிறைவேறிச்சுன்னு ஏசாயா சொல்லிருச்சு. நமக்கும் வசனம் தெளிவாக இருக்குது. பெரிய வெளிச்சம் என்பது வேதாகமத்தில் ரெண்டு வெளிச்சத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ரெண்டு வெளிச்சத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று பெரிய வெளிச்சம், இன்னொன்று சிறிய வெளிச்சம். அதாவது பெரிய சுடர், சிறிய சுடர் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். 1:16 பெரிய சுடர், பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் அப்படின்னு ரெண்டு சுடர்கள், மகத்தான சுடர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த பெரிய சுடர் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் இயேசுவை குறிக்குது. இந்த இடத்துல அதாவது ஆதியாகமம் 1:16 சூரியனை குறிக்குது. அப்போது நீதியின் சூரியன் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த நீதியின் சூரியனை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இயேசுவை குறிக்கும். அப்போது சூரியன் என்பது இயேசுவை குறிக்கிறது என்று சொன்னால், சிறிய சுடர் சந்திரன் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டில் சபையை குறித்து சொல்லும்போது சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் உடையவளாய் வனாந்தரத்தில் வருகிற இவள் யார் அப்படின்னு சொல்லி சபையை குறித்து, மணவாளன் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார் அப்படின்னு இருக்கு. அதில் இந்த சந்திரன் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சபைக்கான ஒரு அடையாளம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த ஸ்திரீ சந்திரனில் நின்று கொண்டிருந்தாள்னு இருக்கு. அதாவது அவருடைய ஸ்தானம் வந்து சந்திரன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சந்திரன் என்பது, அதாவது சிறிய சுடர் என்பது சபையை குறிக்கிறது. இன்னும் கூட நம்ம ஒருபடி மேலே போய் சொல்லலாம். இப்போது சூரியனிலிருந்து ஒளியை பெற்று தான் சந்திரன் பிரகாசிக்கும். சந்திரனுக்கென்று சுயமான ஒளி கிடையாது. அது வந்து ரிஃப்ளெக்ஷன் வாங்கி தான் பிரகாசிக்கும். அதே மாதிரி தான் சபை பிரகாசம் இல்லாதது. அந்த பிரகாசம் எங்கிருந்து வருகிறது? ஆட்டுக்குட்டியானவரிடத்தில் வருகிறது. மணவாட்டியாகிய எருசலேமை குறித்து வேதம் சொல்லுகிறது 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதற்கு வெளிச்சம் கொடுக்கும்படி, மணவாட்டி சபைக்கு, புதிய எருசலேமுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு அதுக்கு சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சம். அப்போ அதனுடைய பிரகாசம் எங்கே இருக்குது? ஆட்டுக்குட்டியானவர். அப்போ அந்த மணவாட்டியினுடைய பிரகாசம் மணவாளன்கிட்ட வருது, சந்திரனுடைய பிரகாசம் சூரியன்கிட்ட வருது, சபையினுடைய பிரகாசம் இயேசுவின் இடத்துல வருது. அதான் அதனுடைய ஒப்புமை. அப்போ பெரிய சுடர் என்பது இயேசுவை குறிக்கிறது, சிறிய சுடர் என்பது சபையை குறிக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு இந்த பெரிய சுடர் சிறிய சுடர் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் இயேசுவையும் சபையும் வைத்து தான் நாம் பார்க்க போகிறோம். எனக்கு குறிப்பாக இந்த வசனத்திலேருந்து ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில காரியங்களை மட்டும்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சபை என்பது என்று சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட டினாமினேஷனை நான் ஏதோ சொல்லுகிறேன், அல்லது ஒரு சபையை குறிப்பிட்ட சபை அல்லது போதகர் அந்த ஊழியத்தை, மெய்ப்பன் ஊழியத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். நான் பல முறை திருப்பி சொல்கிறேன், சபை என்பது ஒரு கட்டடத்தையோ, ஒரு அமைப்பையோ, ஒரு ஆர்கனைசேஷனையோ, ஒரு டினாமினேஷனையோ அல்ல. சபை என்பது நம்மை குறிக்கிறது. நாம் தான் இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அது காலத்தின் கட்டாயம், அது தேவை. இப்போது நிலைமைக்கு அப்படி ஒரு அமைப்பு அவசியமாக இருக்கிறது. ஆனால் மெய்யாகவே சபை என்பது நம்மை தான் குறிக்கிறது. நாம் தான் சபை, நம்மளை தவிர வேற சபை கிடையாது புதிய ஏற்பாட்டில். அப்போது நான் பேசுகிறது எல்லாமே நம்மை குறித்து சுய பரிசோதனை தான். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை பற்றி பேசிட்டாலே போதும், நம்ம சரியாயிட்டா போதும், அவ்வளோதான். நம்மில் எழுப்புதல் தேசத்தில் எழுப்புதல். நாம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் எதையாவது சொன்னோம்னா அவர் என்ன தான் குற்றப்படுத்துறாரு அப்படின்னு அவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் சொல்லுகிறது சபை என்பது நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சிறிய சுடர் என்பது சபை குறித்து, பெரிய சுடர் என்பது இயேசுவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இவங்களுக்குரிய காரியம் என்ன? இந்த பெரிய சுடருக்கும் சிறிய சுடருக்கும் உரிய காரியம் என்ன? பெரிய சுடராக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்துவிட்டு முடித்து விட்டார். அந்த சிறிய சுடர் தான் மற்ற காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த இடத்துல சில காரியங்களை அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் முதலாவதாக, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக. நன்றாக கவனியுங்கள், இந்த இடத்துல வசனம் சொல்லுது பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. இந்த பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு டிஃபரன்ஸ். அதே மாதிரி 18வது வசனத்தில் பாருங்க, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும். பகல் இரவு என்பது வேறு, இருள் வெளிச்சம் என்பது வேறு. இன்னைக்கு நம்ம ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டால்,
பகல்னா வெளிச்சம், இரவுனா இருள். அப்படின்னா நம்ம இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் வெவ்வேறு. பகல் இரவு வேறு, இருள் வெளிச்சம் என்பது வேறு. இவர் பார்த்தீங்கன்னா 4வது நாள் தான் சூரியனையும் சந்திரனையும் கர்த்தர் படைக்கிறார். முதல் 3 நாளில் எப்படி இருந்துச்சு? அதுவும் முதல் நாள்லேயே வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறார். ஒரு நாத்திகர் இவ்விதமாக, அதாவது கிறிஸ்தவத்திலிருந்து நாத்திகத்துக்கு போனவர், இவ்விதமாக தன்னுடைய புத்தகத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். 4வது நாளில் தான் சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்டதாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் முதலாம் நாளிலேயே வெளிச்சம் வந்து விட்டது. இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? அடிப்படையிலேயே வேதாகமத்தில் தவறு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் சொல்வேன், இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு யுகம் பத்தாது. இந்த வேதாகமத்தை நான் படித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நான் அவர்களை பார்த்து கொஞ்சம் சிரிக்க தான் செய்யணும். ஏன்னா இதில் நீங்கள் எவ்வளவு படிச்சுட்டேன்னு சொன்னாலும் அது ஒரு துளி அளவு தான். ஏன்னா இதுக்குள்ள அவ்வளவு பொக்கிஷம் இருக்கு. அது கூட அவர் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு தான் வெளிப்படும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் இப்படி சொல்கிறதால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, 300 தடவை வேதாகமத்தை படித்தேன், 400 தடவை வேதாகமத்தை படித்தேன். நல்லது, படியுங்கள், இன்னும் 100 தடவை கூட படியுங்கள். அது தவறான காரியம் அல்ல, நல்ல காரியம். அதே நேரத்தில் எவ்வளவு முறை படித்தாலும் ஒரு முறையாவது அதை நாம் புரிந்து படிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு முறை புரிந்து படித்தல் என்பது உங்கள் ஒரு வாழ்க்கையில் முடியாது. 70 பலத்தின் மிகுதினால் 80ல் அந்த 70 80க்குள்ள உங்களால் இந்த வேதாகமத்தை புரிஞ்சு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் இதற்குள்ள அடங்கி இருக்கிறது. இந்த பூமியையே இன்னும் ஆராய்ந்து முடியலையா? இன்னும் அது ஏன் நம்ம மனுஷ உடம்பையே இன்னும் ஆராய்ஞ்சு முடியலையா மருத்துவத்தினால? சிருஷ்டிப்பினுடைய சிறிய காரியமாகிய இதையே இன்னும் முடியலன்னா சிருஷ்டிகரை எங்கே நம்ம படிக்கிறது? சிருஷ்டிகர் தான் வேதம், அவர் தான் வசனம். அவரை எங்கே நம்ம படிக்கிறது? அதனால தான் சொல்கிறேன். அப்போ அவர் கேட்டிருந்தார், முதல் நாள் வெளிச்சத்துக்கு எங்கே போனோம்? ரொம்ப சிம்பிள். 26ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. சூரியனும் சந்திரனும் வெளிச்சத்துக்கு தேவையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவே வெளிச்சம். அந்த வெளிச்சம் தான் ஏசாயா சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதோட என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பகலில் தான் இருக்கிறாரு. பகலில் போய் தான் பிரசங்கம் பண்ணுறாரு கலிலேயாவுக்கு, நைட்டில் போல. அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள்னா எதை குறிக்கிறது அப்படின்னா, பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யோபு புஸ்தகம் சொல்லுது, இருள் என்பது மரண இருள் அப்படின்னு இருக்கு. யோபு 24:17. யோபு 30 சொல்லுது, 30:26 தீமை என்கிறதான இருள். இங்கே தீமை, மரணம், இது எல்லாத்துக்கும் அடையாளமாக தான் இருள் இருக்கு. அப்போ அந்த தீமைக்குள்ளே இருக்கிற ஜனங்க, பாவத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்க, மரணத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்க, இவங்க அத்தனை பேருக்கும் வழி தெரியாமல் ஏறக்குறைய 2000 வருஷமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. அதான் பெரிய வெளிச்சம். அதாவது என்ன பெரிய வெளிச்சம்? ஒரு பகல் வருகிறது அவர்கள் வாழ்க்கையில. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பகலில் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும்போது, நான் பகலில் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எதுக்காக உண்டாக்குறாரு? பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக. 1:14. அப்போ முதலாவதாக இயேசு கிறிஸ்து வந்தது பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்க, பாவத்திற்கும் பரிசுத்தத்துக்குமான வித்தியாசத்தை உண்டாக்க, மரணத்துக்கும் ஜீவனுக்குமான, நன்மைக்கும் தீமைக்குமான, எல்லாம் கலந்து இருந்துச்சு. எது நன்மை எது தீமை தெரியாது. அழகா எழுதுறார் பவுல் எழுதும்போது, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இல்லாது இருந்தால் எனக்கு பாவம் என்று என்னன்னே தெரியாது. ஏன்? அந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பொய் சொல்றது எனக்கு பாவனே தெரியுது. அது வரைக்கும் எனக்கு பொய் சொல்றது பாவனே தெரியாது. ஏன்னா அதான் உண்மை. ஏன்னா அது வரைக்கும் வரையறுக்கப்படலை. எது பாவம் வரையறுக்கப்படலை. கொலை செய்யறது பாவமாக வரையறுக்கப்படவில்லை. எப்பொழுது வரைக்கும்? காயின் காலம் வரைக்கும், லாமேக்கு காலம் வரைக்கும். அதனால தான் அவங்க கொலை செய்யறதுக்கு அவங்க செஞ்சுட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே கொண்டாடல. மனசாட்சி என்பது வேறு. பிரமாணத்தில் நான் சொல்லுகிறேன், எப்போ பிரமாணம் வருது? நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, சகோதரன் ரத்தத்துக்கு சகோதரனிடத்திலே நான் பழி வாங்குவேன். அப்போ அந்த பிரமாணம்னு ஒன்று வந்தாதான் பாவம் என்பது எது குறிக்குது. இப்போ நமக்கு ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்டாப் லைனில் நிற்கணும் அப்படிங்கிறது சட்டம் போட்டு நமக்கு ஒரு லைன் போட்டு அதுக்கு ஒரு ஃபைன் மீறினான்னு சொல்லும் போது அது சட்டமாக மாறும்போது நம்ம கம்பல்சரி அதில் நிற்கணும். இல்லை அது ஒரு சட்டமாக இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம லைனில் நிற்கவே போகிறது இல்லை, நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ நமக்கு அந்த சட்டம்னு ஒன்று வரும்போது, ஒரு பிரமாணம்னு வரும்போது நமக்கு அது தெரியுது, ஓ இது நான் செய்யக்கூடாதுன்னு. நியாய பிரமாணத்துக்கு சொல்கிறேன். பவுல் சொல்கிறார், பிரமாணம் என்று ஒன்று வந்தால்தான் எனக்கு பாவம் என்று என்னென்றே தெரிய வந்தது. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியவில்லை. ஐ நோ அபவுட் த சின், பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு டெலிவர் ஃப்ரம் த சின். எனக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சிறிய சுடரை உண்டாக்குகிறார். பகலிலே அவர் இருக்கிறார், இரவிலே சிறிய சுடரை உண்டாக்குகிறார். சபையை கொண்டு வந்து இருள வைக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியையை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படிங்கிறார். பகற்காலம் மட்டும் நான் கிரியை செய்கிறேன்பா, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் ஒன்று வருகிறது அப்படிங்கிறார். அப்போ பகலையால பெரிய சுடர். இயேசு கிறிஸ்து வந்து
எல்லாத்தையும் வித்தியாசத்தை உண்டாக்கிட்டார். சூரியன் ஒன்று வந்துச்சு, அப்பதான் எனக்கு பகல்னா என்ன தெரியுது, பரிசுத்தம்னா என்னன்னே தெரியுது. இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, எனக்கு அப்பதான் பகல்னா என்ன தெரியுது, அப்பதான் எனக்கு ஜீவன்னா என்னன்னே தெரியுது. அது வரைக்கும் எனக்கு மரணம் தான். ஏன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேர் எதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க? மரணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இறங்கினாலும் என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும், எல்லாம் பாதாளம் பாதாளம் பாதாளம். அவங்க யாருக்குமே அந்த ஜீவனை குறித்த ஒரு அறிவே இல்லை. அப்பதான் இயேசு உள்ளே நுழைகிறார். உள்ளே வரும்போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்பதான் அவனுக்கு தெரியுதோ பரலோகத்திற்கு ஒரு வழி இருக்கப்பா, பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இருக்கு. இதெல்லாம் இயேசு செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்போ நான் என்ன செய்றேன், நான் போறேன், கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது, அதுல ஒரு சுடரை நான் வைத்து விட்டு போகிறேன். அந்த சுடர் சிறிய சுடர். அது என்ன செய்யும், எண்ணிலிருந்து எடுத்து பிரகாசிக்கும். சூரியனிலிருந்து எடுத்து சந்திரன் பிரகாசிக்கிறது போல எண்ணிலிருந்து பிரகாசிக்கும். நம்ம ஏற்கனவே ஆசாரிப்பு கூடத்தை பத்தி பேசியிருக்கிறோம். ஒரு 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு இருக்கும், மேஜை இருக்கும், அப்பம் இருக்கும். இந்த விளக்கின் வெளிச்சத்தில் தான் அதை படிக்க வேண்டும். இந்த பிரகாசத்தில் தான் அது கிரியை செய்யும். அப்போ அந்த கிரியை செய்யக்கூடியதான அந்த சிறிய சுடர் தான் நீங்களும் நானும். உங்களை எண்ணியும் கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார்? சபை என்பது எதற்காக? உங்களை எண்ணும் எதற்காக? இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காகவா? நல்ல இந்த வசனத்தை பாருங்க. பூமியில் பிரகாசிக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவில் வைத்தார். உங்களை எண்ணி எங்க வச்சிருக்கிறாரா? பூமியிலிருந்து எடுத்து வானத்தில் வச்சிருக்காரு. இப்போ ஆண்டவர் வந்து கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பூமியில மரம் செடி கொடியெல்லாம் உண்டாக்கிட்டாரு. ஆனா இப்போ வானம் என்கிற ஆகாய விரிவில் வைத்தார். அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அது வேற வானம். பூமியில கிரியை நடக்குது. ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல சூரியனை சந்திரனை வச்சிருக்கிறாரு. அதான் நீங்களும் நானும். உங்களை கொண்டு என்ன வச்சிருக்கிறார்? சந்திரனை வச்சிருக்கிறார். எதற்காக? இருளிலே இருக்கிற ஜனங்கள் எது இருள் எது பகல்னு வித்தியாசத்தை பார்க்கணும். உங்களை எண்ணியை வச்சு தான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அதனால தான் அடிக்கடி ஒரு வசனத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன இருக்கணும்? நாம் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு தனிப்பட்ட முறையில் இருப்போம். சபை என்பது இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது அல்ல. ரோமர் 12 வாசிக்கிறோம். சபை என்பது ஒத்து போகிறது அல்ல. சபை இந்த பூமியோடு கூட இணைந்து செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டதான ஒரு அமைப்பு அல்ல. சபை பூமியிலிருந்து எடுத்து வானத்தில் வைக்கப்பட்டதான, அதாவது கொஞ்சம் உயரத்தில் வைக்கப்பட்டதான ஒரு அமைப்பு. இது எதற்காக? இந்த பூமியில் பிரகாசத்தை வீசுவதற்கு. அதாவது இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொடுப்பதுக்கு. எப்போ வெளிச்சத்தை கொடுப்பதுக்கு? இருளில் இருக்கும்போது. இப்போ இயேசு இல்லாத காலம் 2000 வருஷம். இயேசு வரும்போது வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு போயிட்டார். இப்போ இயேசு எல்லாரும் தெரியும். அப்போ அந்த நீதியின் சூரியன் போயிருக்கு, அது திருப்பி வரும், திருப்பி உதிக்கும். அது வரைக்கும் இந்த பூமியில் வெளிச்சம் வீசுவதற்கு ஒரு சிறிய சுடரை வைத்திருக்கிறார். அதுதான் சபை. நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாக்குவதற்காக வைத்திருக்கிறோம். இன்னைக்கு சபை அந்த வெளிச்சத்தை வீசுகிறதா? இருளில் இருக்கிற ஜனங்கள், அந்த இரவில் நடக்கிற ஜனங்கள், பாவத்தில் நடக்கிற ஜனங்கள், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள், தீமை என்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்களை என்னையும் பார்த்து வெளிச்சம் தண்டைக்கு வருவார்களா? இன்னைக்கு சபை எப்படிப்பட்டதான ஒரு இடத்துல ஸ்தானத்தில் இருக்குதா? ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு சபையே எப்படி இருக்கு? இருளில் இருக்கு. சபை எதுல இருக்கு? தீமையில் இருக்கு. சபைக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? பைபிள் சொல்லுது, வித்தியாசத்தை உண்டாக்கத்தக்கதாக தான் கர்த்தர் உங்களை என்னையும் உண்டாக்கினார். இன்னைக்கு நாம வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இல்லை. நாம் இருளோடு கூட அந்த ஒளியை இழந்தவர்களாக. நீதியின் சூரியன் எப்போ சந்திரன் தன் ஒளியை இழக்கும் தெரியுமா? எப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வருதோ, அப்படி பூமி வந்துருச்சுன்னா அந்த பூமி சூரியன்லேருந்து வரக்கூடியதான வெளிச்சத்தை சந்திரன் மேல விடாம தடுத்துருச்சுன்னா, அந்த பிரகாசம் வராம போச்சுன்னா சந்திரன் இருளடையும். ஏன்? அதுக்கு சுயமாய் பிரகாசிக்கிற தன்மை கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் அந்த சூரியனிலிருந்து வருகிற பிரகாசத்தை எடுத்துத்தான் பூமிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு சபை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நடுவில் உலகம் வருகிறதோ, அந்த உலகம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்திரனுடைய வெளிச்சம் மறைந்து கொண்டே வரும். நன்றாய் கவனிங்கள், சூரிய வெளிச்சம் மறையாது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சூரிய வெளிச்சம் மறையும், ஆனால் சந்திர வெளிச்சம் இல்லாமல் போகும். ஏன்? சந்திரனுக்கு வெளிச்சம் கிடையாது. அந்த சந்திரனுடைய வெளிச்சம் மறைக்கப்பட்டு போகும். அப்ப என்ன ஆகுது? இந்த பூமியில அது தன் பிரகாசத்தை வீச முடியாதபடிக்கு இருளுக்குள் போகிறது. சந்திரனும் இருளுக்குள் போகிறது. இதுதான் நடக்குது இன்னைக்கு. தேவனுக்கும் சபைக்கும் நடுவில் இன்னைக்கு உலகம் வந்துருச்சு. இன்னைக்கு உலகம் வந்தனுடைய விளைவு, முதல் ஃபேக்ட், சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் சந்திரனுக்கு வரவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை எடுத்து இந்த பூமிக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? கிறிஸ்துவினிடத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் இவர்கள் பார்க்கணும். கவனிங்கள், நீங்கள் தேவனோடு கூட இருக்கும்போது, நல்லா ஜெபிக்கும் போது, நல்ல வேதத்தை வாசிக்கும் போது ஒரு பிரகாசம் இருக்கும், ஒரு மகிமை இருக்கும், ஒரு வித்தியாசம் இருக்கும். உங்களை பார்த்து கேட்பார்கள், உன் முகம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே. நான் சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நார்மல். இதுவே இன்னைக்கு பயங்கர ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க.
சிலரோடலாம் நீங்கள் உட்காந்து பேசி பார்த்தீங்கன்னா வசனம் பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அவங்க கூட உட்காந்தாலே வசனம் தானாக வரும். அவங்ககிட்ட வசனத்தை தவிர வேறு எதுவும் பேச தோணாது. அப்படி முடிச்ச உடனே அவங்க எழுந்திரிச்சு போயிடுவாங்க, நம்மளும் எழுந்துச்சு வந்துடுவோம். அவங்ககிட்ட போனது வசனம் பேசுறதுக்காக மட்டுமே இருக்கும். சிலர்கிட்ட போய் நீங்கள் உட்காந்தீங்கன்னா உலக கதையிலேருந்து அரசியல் கதையிலேருந்து தேவையில்லாத கதையை அரட்டடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா ஒரு வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த காலத்திலலாம் டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி, ஹைப்ரிட் இன்ஜின் மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க 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 உலகத்துக்கு போயிடும். அவங்களோட பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமை இருக்கும். ஆனால் சிலரோடு நீங்கள் பேசி பாருங்கள், அவங்களோட இருக்கிற அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கலாம் போல இருக்கும். அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களான்னு தோணும். இது நான் சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நார்மல். இது இன்னைக்கு பயங்கர ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உச்சம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவினுடைய சாயல் மோசேயினுடைய முகத்தில் பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தினுடைய உச்சம் எப்படி இருக்கும்னா, உன் முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு இருக்குது, மூடிக்கொள்ளுங்கள்ன்ற அளவு இருக்கும். அது எப்படி ஆயிரம் தெரியுமா? ஒரு பீரியட்ல உங்ககிட்ட வந்து உட்கார்றதுக்கு அவங்க பயப்படுவாங்க. அதான் அப்போஸ்தலரை வந்து சேருவதற்கு அவர்கள் ஜனங்கள் பயப்பட்டார்கள்னு இருக்கு. சாதாரணமாக உட்காந்து பேச முடியாது யாரும். தேவையில்லாதவங்க பக்கத்தில் வரமாட்டாங்க. உங்க மேல ஒரு அபிஷேகத்தினால் உண்டாகிற ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் ஆவிக்குரிய பயத்தை உண்டாக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்றது மாம்ச பயம் அல்ல, ஆவிக்குரிய பயம். அவர் கூட உட்காந்து சும்மா பேச பரலோகம் அனுமதிக்காது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்களும் நானும் வருவோம். இந்த வித்தியாசம், அந்த பிரகாசம் உங்கள் மேல் வந்து இதை நீங்கள் உலகத்துக்கு வீசணும். அந்த இடத்துக்கு, அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னீங்க, இந்த உலகம் உங்களை பிரமிப்பாக பார்க்கும். எப்படி பிரமிப்பாக பார்க்கும்? இந்த பிரகாசம் சூரியனிலிருந்து வரக்கூடிய பிரகாசம். அதுதான் உங்களுக்கு எங்கிட்ட ஆண்டவர் உண்டாக்குறார். அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வித்தியாசத்தை உண்டாக்குறவர்களாக, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நடுவுல நம்ம இருக்கணும். நம்மளை பார்த்தா தெரியணும், ஓ இது பரிசுத்தம். நம்மளை பார்த்தா தெரியணும், இது ஜீவன். நம்மளை பார்த்தா தெரியணும், இது உண்மை. நம்மளை பார்த்தா தெரியணும், இதுதான் சத்தியம். இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வந்த மாதிரி தேவனுக்கும் சபைக்கும் நடுவுல இன்னைக்கு உலகம் வந்துருச்சு. உலகம் வந்து சூரியனுடைய வெளிச்சம் முதல்ல உங்க மேல விழாதபடிக்கு மறைச்சிடும். இன்னைக்கு நிறைய சபைகள் இருளில் இருக்கிறது. அப்ப சபை நடக்குதே, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எல்லா வெளிச்சமும் இருக்கு, எல்லா வெளிச்சமும் இருக்கு. பலிபீடத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கு, அது அக்கினியின் வெளிச்சம். பலிபீடத்தில் இருக்கிற வெளிச்சம் அக்கினியின் வெளிச்சம். பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கு, அது பொன் குத்து விளக்குகளின் வெளிச்சம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு, அது தேவனுடைய மகிமையின் வெளிச்சம். உங்க சபைக்குள்ள எந்த வெளிச்சம் இருக்கு? அக்கினியின் வெளிச்சம் கட்டையை போட்டு எரிய விடுறது, அது மனுஷனால் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் உள்ள இருக்கிற 7 பொன் குத்து விளக்கின் வெளிச்சம் இருக்குது, அது அணையாதபடி பாதுகாக்க வேண்டிய வெளிச்சம். அது ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் ரெடி பண்ணிட்டே இருக்கணும், விளக்கு அணையாதபடிக்கு. அது 24 hours. இது அக்கி பலிபீடத்து அக்கினி அணைஞ்சிரும், திருப்பி மறுநாள் சூடாக்கணும். பலி வரும்போது தான் அது ஆகும். அப்பப்போது சூடாய் அணையும் பலிபீடம். நிறைய பேருக்கு சபைக்கு வரும்போது ஆவி அனலாய் வரும், வீட்டுக்கு போகும்போது அணைஞ்சிரும். ஏன் இன்னும் கொஞ்சம் பேருக்கு சபையில் உட்காந்து கொட்டடிக்கும் போது மட்டும் ஆவி வரும் பலிபீடம். அந்த அக்கினி அந்த கொட்டடிக்கிறத நிறுத்தின உடனே நின்றோம். இதுக்குன்னே சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பீட்டோட ஒரு 10 பாட்டு வச்சிருப்பாங்க. கன்வென்ஷன்னா ஸ்பீட் பீட்டோட ஒரு 10 பாட்டு. அதுவும் கடைசி அந்த கன்வென்ஷனுடைய ஆராதனை முடியும் போது நல்ல 2 ஸ்பீடு பீட்டோட போட்டு 4 பாட்டை போட்டு இறக்கினாதான் அவங்களுக்கும் பாடின மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். பலிபீட அக்கினி அப்படியே அணைஞ்சிரும், நல்லா எரியும் திகுன்னு அப்படியே அணைஞ்சிரும். இந்த அக்கினி வேறு, உள்ளுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு. இது என்ன தெரியுமா? குத்து விளக்குகளின் அக்கினி. இதை ஆசாரியன் ஏத்துவான், மைல்டா எரியும், ஆனா அணையாம எரியும். அணையக்கூடாதபடிக்கு ஆசாரியன் பார்த்துக் கொள்வான். அதுதான் வேதத்தினால் கிடைக்கக்கூடியதான அக்கினி, தேவனால் உண்டாக்கக்கூடிய அக்கினி. ஆனா 3வது ஒன்று இருக்கு, அது யாரும் ஏத்துற அக்கினி இல்ல, பரலோகத்திலிருந்து இறங்குகிற அக்கினி. அந்த அக்கினி தான் சபைக்குள்ள இருக்கணும். அந்த மகிமை தான் உங்க மேலேயும் என் மேலேயும் இருக்கணும். இது ஏதோ சும்மா போய் 10 நிமிஷம் கை தட்டிட்டு வந்துட்ட உடனே ஆவியில நிறைஞ்சாச்சு, நீங்களும் சாட்டிஸ்ஃபைட், அங்க இருக்கிறவங்க சாட்டிஸ்ஃபைட். ஓ பிரசன்ஸ்ல அவருக்கு நிறைஞ்சிட்டாங்க, அவர் அப்படி நீங்க நிறைஞ்சு முடிஞ்சாதான் அவருக்கும் திருப்தி. நீங்க நல்ல மைல்டா ஆவியில நிறைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா இவன் அவங்களுடைய எந்தூளியே நடத்தி பழக்கப்பட்ட ஆளு, விசிலடி ஆடு அப்படி பழக்கப்பட்டவன். இவன் பலிபீடம், இது பலிபீடத்தில் ஏறி அணையும், டான்ஸ் ஆடி வரும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அக்கினி இருக்கு பாருங்களேன், அது அப்படியே ஆவியில நிரம்பும், ஆவியோடும் உண்மையோடும் அப்படி இருக்கும். அதையும் தாண்டி உள்ள போகும்போது அது வேற அனல், அது மனுஷரால உண்டாகிற அனல் இல்ல, தேவனுடைய அனல். அதுல நீங்க நிரம்பணும் பாருங்களேன். அப்படி ஒரு சபைக்குள்ளதான் நம்ம இருக்கணும். அந்த வெளிச்சம் தான் சபைக்குள்ள வரணும். இன்னைக்கு அந்த வெளிச்சம் இருக்கா? இன்னைக்கு சபையை உலகம் மூடி இருக்கு, இன்னைக்கு சபை இருள்ல இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் எந்த வெளிச்சத்துல இருக்கிறாங்க? சும்மா பலிபீட வெளிச்சத்துல இருக்காங்க. இவங்களுக்குள்ள அந்த வசன வெளிச்சம், குத்து விளக்கின் வெளிச்சம் இல்லை.
பரலோகத்தினுடைய மகிமை அந்த வெளிச்சம் இல்லை. இப்போ இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கிற பலிபிடம், அப்படியே தூபம் போட்டு போடு போடு கட்டையை போடு எரிய விடு எரிய விடு எரிய விடு, அப்புறம் அரைஞ்சு போகுது. அப்புறம் அதில் ஒரு திருப்தி. ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளவு ஆவியில் நிறைஞ்சிட்டு வந்தாலும் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு வெறுமை இருக்கும். வீட்டுக்கு போகும்போது என்னன்னா, அப்படியே ஆவியில் நிறைஞ்சு வெளியே வந்தோன்னா அப்படியே மாம்சத்தில் பேசுவான். ஒரே நேரத்தில் ஆவியில் நிறைஞ்சிட்டு வெளியே வரும்போது அவ்வளவு ஆவியில் நிறைஞ்சா எப்படி இருக்கணும் மகிமை? அந்த மகிமை அவனை விட்டு நீங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும்? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. ஒரு நல்ல காஃபி குடிங்க, ஒரு 2 மணி நேரம் அந்த டேஸ்ட் நம்ம வாயில் இருக்கு பாருங்களேன். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, நீங்கள் அந்த ஸ்மெல் பாருங்க, கையில் ஒரு 1 மணி நேரமாவது இருக்குது. நீங்கள் மீன் ஸ்மெல் பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். ஆவியில் நிறையிறீங்களே, அதனுடைய வாசனை உங்களுக்குள்ள எவ்வளோ நேரம் இருக்கணும்? அப்படியே நிறைஞ்சு அடுத்த 5வது நிமிஷம் மொத்தமாக அணைஞ்சு போது அப்படியே மாம்சத்தில் பேசிட்டு போகிறாங்க. அப்படின்னா இந்த அக்கினி தப்பான அக்கினி. இது வேற. நமக்குள்ள இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த பெரிய சுடர். இது உங்களுக்குள்ள வருதுன்னா ஜனங்க இதை பார்த்து வித்தியாசத்தை உணர்வார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை என்னையும் வித்தியாசத்துக்காக வச்சிருக்கிறாரு. பார்க்கிறவன் தெரிஞ்சுக்கணும், இதுதான்டா பரிசுத்தம், இதுக்கு பேர் தான் சத்தியம், இதற்கு பேர் தான் நித்திய ஜீவன், இந்த சபைக்கு பேர் தான் சத்தியம் உள்ள சபை, இதுதான் உண்மை, இப்படித்தான் ஒரு ஊழியன் இருக்கணும், இப்படித்தான் ஒரு விசுவாசி இருக்கணும் அப்படிங்கிற மாடல் மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கத்தக்கதாக. அந்த வித்தியாசம் உங்களுக்கு எனக்கு இருக்குதா? அது உங்க மேல அந்த வித்தியாசத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்களா? அதை ஆராய்ந்து கொஞ்சம் பாருங்களேன், எந்த இடத்துல நீங்க நானும் இருக்கிறோன்னு சொல்லி. சுய பரிசோதனை தான். உங்களை பார்க்குறவங்க உங்களை பார்த்த உடனே ஒரு உணர்வு வரும். அது நடக்கும். ஒருத்த பார்த்தவொடனே சொல்றான், மேசியாவை கண்டோம், வேதத்தில் சொன்னதா அப்படியே இருக்கியா அந்த அவர் தான் ஏன் மேசியா. இப்போ பாருங்க, ராஜா ஒருத்தன் ஆட்களை அனுப்புறான், அவங்க போறாங்க, போயிட்டு நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டானா ஞானதிஷ்டிக்காரங்கிட்ட போய் கேட்க சொல்றான். அவங்க போறாங்க, வழியில் இருக்கிற தீர்க்கதரிசி கேட்குறான், எங்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, உடனே அவன் கேட்குறான், இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி இல்லை என்றா வெளியே போறீங்க, ராஜா கிட்ட போய் சொல்ல, அவன் பிழைக்க மாட்டான்னு போய் சொல்லுன்னு வந்து சொல்றாங்க. ராஜா இது மாதிரி ஒரு தீர்க்கதரிசி சொன்னா. ராஜா ஓகே, யார்பா சொன்னா? தெரியாது. எப்படிப்பா இருந்தான்? அவங்க சொல்றாங்க, ஒட்டக மயிர் ஆடை, அவன் எலியாதான். அந்த அடையாளத்தை சொன்ன உடனே அவன் எலியாதான். அதுதாங்க நீங்களும் நானும் பார்த்த உடனே சொல்லணும், அது யோவான் ஸ்நானகன் தான். பார்த்த உடனே சொன்னோம், இது மேசியா தான். பார்த்த உடனே சொன்னோம், இது தேவனுடைய சபை. இதை நீங்க ப்ரூஃப் பண்ணலாம் வேண்டாம் பாருங்களேன். இது நீங்க உட்காந்துட்டு தனிப்பட்ட முறையில் சிலர்லாம் தங்களை ப்ரூஃப் பண்ணுவாங்க. நான் யார் தெரியுமா? நான் 21ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி, 20ஆம் நூற்றாண்டு எலியா, 22ஆம் நூற்றாண்டு யோபு, இப்படி சுய பிரஸ்தாபங்கள். நீங்க யாரா இருக்கணும் தெரியுமா? நீங்க அமைதியா இருங்க. சந்திரனா உங்க மேல பிரகாசிக்கிற அந்த பிரகாசம் ஜனங்களை சொல்ல வைக்கும், இது சந்திரன், இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய வீடு அப்படி சொல்லுவாங்க. இருள் இருக்கிற ஜனங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அடுத்து அந்த வெளிச்சத்துக்கு ஓடி வருவாங்க. ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கைதி கிட்ட யார் வருவா? சிறைச்சாலை அதிகாரி வருவான். ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்பட ஏன்? அங்க இருக்கு வெளிச்சம். கைதி, சிறைச்சாலை இருக்கிற கைதி கிட்ட ராஜா ஓடி வருவான். இந்த சொப்பனத்துக்கு எனக்கு விளக்கம் சொல்லுப்பா. ஏன்? நீ தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அதுதான் நெருப்புக்குள்ள இருக்கிறவங்கிட்ட முகங்குப்புற விழுவான் ராஜா, பரலோகத்தின் தேவன். ஏன்? உனக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கு, நீ தேவனுடைய பிள்ளைகள். அந்த பிரகாசம் உங்கள் மேலும் என் மேலும் வரணும். அதுக்கு தான் கர்த்தர் பூமியில உங்களை என்னை வச்சிருக்கிறாரு. இந்த பூமியிலிருந்து கொஞ்சம் அப்படி வெளியே எடுத்து வச்சிருக்கிறாரு. நான் பூமிக்குரியவன் அல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நான் இந்த உலகத்துக்கு பிரகாசிக்கிறதுக்காக வைக்கப்பட்டதவன். நான் வேற எதுக்காக இந்த உலகத்துல இல்லை. நான் இந்த உலகத்தோட சேர்ந்து உலகத்தை எனக்குள்ள அனுமதிச்சிட்டேனா, எப்ப எனக்கும் தேவனுக்கும் நடுவில் உலகம் வந்துருச்சோ இருள் அவ்வளவுதான். நல்லா தெரியணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூமி உள்ள வர வர, உலகம் உள்ள வர என்னுடைய ஒளி மங்கி கொண்டே போகும். ஒரு நாள் முழுவதுமாக என் இருள் என்னை மூழ்கும். முழுவதுமாக அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய பிரகாசம் என்னை வராதபடிக்கு இந்த பூமி தடுத்து போடும். இன்னைக்கு ஆண்டவர் மீண்டுமாக நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். உன்னுடைய நோக்கத்தை கர்த்தர் சொல்கிறார். ஏன் நான் உன்னை உண்டாக்கினேன்? இந்த உலகத்திலிருந்து உன்னை எடுத்துக்கொண்டு நான் தனிப்பட்ட முறையில் ஏன் வைத்தேன்? நீ உலகத்தை முழுவதுமாக உள்ளே இழுத்தால் இருள் தான் உன்னுடைய முடிவு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லை ஆண்டவரே, நான் இந்த பூமிக்கு பிரகாசிக்கும்படி, உங்களுடைய ஏரியாவுக்கு நீங்க தான் பிரகாசம், உங்களுடைய சிட்டிக்கு நீங்க தான் பிரகாசம், உங்க சபை தான் பிரகாசம். நான் திருப்பியும் சொல்றேன், ஐயோ நான் ஒரு மோசமான கண்ட்ரியில் இருக்கிறேன், இங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது. சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கர்த்தரோடு இருந்து பாருங்க. வழிவாசல் தானா திறந்து அந்த அந்த ஊரில் இருக்கிற உங்ககிட்ட வருவாங்க, உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. எப்படி யோசேப்பு அவர் போய் காஸ்பல் சொன்னாரா? அவர் சொல்றாரு, என்னை பற்றி கொஞ்சம் ராஜா கிட்ட சொல்லு. ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை பற்றி ராஜா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நானே சொல்லிடுவேன்.
உன்னை உயர்த்துற அதிகாரம் அவன் கையில் இல்லை, என் கையில் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிப்பு, உன்னை தேடி ராஜா வருவான் ஜெயிலுக்கு. அதான் உண்மை. ராஜா வருவான் ஜெயிலுக்கு. நீ ஏன்பா நீ ராஜா கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு வெயிட் பண்ற? காஸ்பல் ராஜாவுக்கு நான் கொண்டு போறேன். வந்தது ஒரு நாள். அதே மாதிரி தான் சில நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படி ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துவாரு, என்னை எப்படி ஆண்டவர் யூஸ் பண்ணுவார், நான் ஒரு ஜெயிலுக்குள்ள, நான் ஒரு சிறைச்சாலைக்குள்ள, நான் ஒரு ஒண்ணுமில்லாத இடத்துல, நான் ஒரு கிராமத்துக்குள்ள, நான் எதுக்குமே பயன்படாத, எந்த டேலண்ட்டுமே இல்லாமல் முடங்கி கிடக்கிறேனே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உங்ககிட்ட இருந்து உனக்கு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும். உன்னை உயர்த்துகிற வாய்ப்பு உன்னை தேடி வரும். நாட் ஒன்லி இந்த மினிஸ்ட்ரி, பல நேரங்களிலே எல்லா எலிஜிபிலிட்டியோட இருக்கும், எல்லா எலிஜிபிலிட்டியோட இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கல, நமக்கு அது அடைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரெக்கமெண்டேஷனுக்கு போன, காசு கொடுத்தாவது வாங்கலான்னு பார்த்தீங்க, இல்லை அவரை பிடிச்சா கிடைக்கும், இவரை பிடிச்சா கிடைக்கும், அந்த மந்திரியை பிடிச்சா கிடைக்கும், இந்த எம்எல்ஏவை பிடிச்சா கிடைக்கும், காசு போனது தான் மிச்சம். ஆண்டவர் சொல்றாரு, ஜஸ்ட் வெயிட். நீ இருக்கிற இடத்துக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ஆள் வச்சிருக்கிறேன். நான் மட்டும் உனக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா நான் ஆளை அனுப்பி உனக்கு கூட்டிகிட்டு போவேன். ஆனால் நான் கொடுக்கக்கூடாதுன்னு உனக்கு டிசைட் பண்ணிட்டேன்னா நீ எவ்வளோ பேரை தேடினாலும் வெளியே போக முடியாது. ராஜாவுடைய பானபாத்திரக்காரனையே நீ கையில் வச்சு எனக்கு அவனுக்கு நன்மை செஞ்சு என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றினாலும் நான் உன்னை காப்பாற்ற விட மாட்டேன். ஏன்? நான் இப்போ உன்னை உயர்த்த விரும்பலை, அதனால உயர்த்தவே விரும்பலைன்னு சொல்லலை, இப்போ உயர்த்த விரும்பலை. ஒரு நாள் வரும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ இப்போ இருக்கிற நிலைமையில பொறுமையோடு காத்துரு, பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு, உன்னை வந்து கூட்டிகிட்டு போய் மேலே உட்கார வைக்கிற வேலையை நான் செய்வேன். அதுக்கு தான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் தங்களை பிரகாசிக்க விரும்புகிறான். ஊழியத்தின் பாதையிலையும் வரவங்களுக்கு நான் சொல்கிறேன், வாலிபர்களுக்கும் சொல்கிறேன், உடனே லைம் லைட்டில் அப்படி வரணும் இப்படி வரணும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ மட்டும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனுஷனாக இருந்தால் நீ எந்த கிராமத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். டோன்ட் திங்க் அபவுட் நான் ஒரு சிட்டிக்குள்ளே இருந்தால் தான் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், நான் சென்னைக்கு போனால் பயன்படுத்திடுவார், நான் யூடியூப்பில் ஏற்றிட்டா பயன்படுத்துவேன். நான் சொல்லட்டுமா, இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியர்களாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் சென்னையை சார்ந்தவர்கள் அல்ல, சிட்டியை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் தேவனை சார்ந்தவர்கள். அவர்கள் எந்த சிட்டிங்கிறதே முக்கியம் கிடையாது, எந்த பகுதிங்கிறது முக்கியம் கிடையாது, அவர்கள் தேவனை சார்ந்தவர்கள். அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டார்கள். அந்தந்த கிராமங்களில் இருந்து உயரத்திற்கு கொண்டு வந்து வைத்தார். நீங்க வேணா எத்தனை பேருடைய சாட்சி எடுத்து படிச்சு பாருங்க. they are not coming, they are not from சென்னை. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஜஸ்ட் வெயிட். அந்த பிரகாசம் உன்மேல் வீசும்படி நீ பார்த்துக்கொள். கர்த்தர் உன்னை எதுக்கு வச்சிருக்கிறாரு? வித்தியாசத்துக்காக வச்சிருக்கிறார். ரெண்டாவது, எதற்காக நம்மளை வச்சிருக்கிறாரு? 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாத்தக்காக வானம் என்கிற ஆகாய விரைவிலே சுடர்கள் உண்டாக்க கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. ரெண்டாவது, எதுக்காக? உங்களை என்னை ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? அடையாளத்துக்காக வச்சிருக்கிறாரு, காலங்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக. சபையுடைய காலம், வருஷம், நாட்களை குறிக்கிறதுக்கு என்ன, இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனிடத்துல எப்பவுமே ஒரு காலம் உண்டு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதி அப்படின்னா டைம், ஒரு கிரியேஷன் தொடங்குதுன்னு அர்த்தம். அப்போ தேவன் அதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா, அந்த தேவனுக்கு பேர் அனாதி தேவன். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அதில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த காட் வந்து டைம்குள்ளே வர மாட்டார், எட்டர்னிட்டி, எட்டர்னல் காட் இவர் வந்து டைம்லெஸ் காட் அப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியதுக்கு சொல்கிறேன். டைம்லெஸ் காட் அவர். ஆனால் காட் கிரியேட்டட் அ வேர்ல்டு, இது வந்து ஒரு டைம்குள்ளே இருக்குது. எதுக்காக உண்டாக்கி இருக்கிறாருன்னா, திருப்பி ஒரு டைம்லெஸ் வேர்ல்டு எட்டர்னல்குள்ளே உங்களை கொண்டு போகிறதுக்கு. Timeless God created the time world. எதுக்காக? For timeless world. Eternal God created the ஒரு நார்மல் வேர்ல்டு. இது எதுக்காக? ஒரு எட்டர்னல் வேர்ல்டுக்கு போகிறதுக்காக. ஸோ நீங்கள் நான் இருக்கிறது இருக்க ஒரு டைம். இந்த டைம் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் டைம் வச்சிருக்கிறார், நமக்கும் டைம் வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம மூலமா ஒரு டைமை உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறார். We are the signs. எதுக்கு? இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளம். இப்போ மெத்துசுலா ஒரு அடையாளம். மெத்துசுலா என்ன அடையாளம்? 969 வருஷம். மனுஷன்லேயே அதிகமாக வாழ்ந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்துசுலா தான். எதுக்காக இவனுக்கு அந்த 969 வருஷம்? கரெக்டாக பாருங்க, 65வது வயசில் ஏனோக்குக்கு அவர் பிறக்கிறார். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோட சஞ்சரிக்கிறார். 365 ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுலேருந்து 969 இவர் மொத்தம், இவருடைய மொத்தம் வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 660 வருஷத்துக்கு மேலே கரெக்டாக வருது கணக்கு. இந்த ஆண்டு முடியறதுக்கும் நியாய தீர்ப்பு வந்து நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழியறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே செய்தி கொடுத்துருக்குறோம். அப்போது மெத்துசுலாங்கிறது ஒரு அடையாளம், பூமிக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இவன் இருக்கிற வரைக்கும் இந்த பூமி இருக்கும், அதாவது உலகம் இருக்கும். இவனுடைய மரணமும் இந்த அழிவும் ஒன்றாய் வரும். அவனுக்கு பேரே ஜட்ஜ்மெண்ட் மேன், நியாய தீர்ப்பின் மனிதன். அதனால தான்
யூதா 14 ஏனோக்கு 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். இந்த வெளிப்பாடு அவனுக்கு யார் மூலமா வருது? தன் பையன் மூலமா. தன் பையன் பிறக்கும் போது வருது. அதனாலதான் அவனுக்கு நியாய தீர்ப்பின் மனிதன் பேர் வைக்கிறான். அப்ப என்ன ஆகுது? இவன் ஒரு அடையாளம். இவன் மரிக்கவும் நியாய தீர்ப்பு வரவும் சரியா இருக்கும். அப்ப இவனை பார்த்துக்கிட்டே ஜனங்க என்ன செய்யணும்? ஓ, இவன் தான் நியாய தீர்ப்புக்கு அடையாளம். இப்போ 869 வருஷம் ஆகுது மெத்தூசலாக்கு. நோவாவுக்கு வெளிப்பாடு, பேழையை கட்ட ஆரம்பி. ஏன்? இவனுக்கு இன்னொரு 100 வருஷம் தான் பாக்கி இருக்கு. அது முடியறதுக்கு நீ பேழையை கட்டணும். இதை கட்டி முடிக்கவும் இவன் வாழ்ந்து முடிக்கவும் சரியா இருக்கும். இவன் சாவா, நீ உள்ள போனோம். கரெக்ட், பக்கா. அப்ப மெத்தூசலா யாரு? ஒரு அடையாளம். ஃபர்ஸ்ட், முதல் அடையாளம். ரெண்டாவது நோவா. நோவா கட்ட சொல்றாரு, மனுஷன் இருக்க போகிறது 120 வருஷம் தானே. இந்த 120 வருஷத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. இந்த 120 வருஷம் அப்படின்னு நோவா கிட்ட சொல்றாரு. இது எதை குறிக்கிறது? நோவாக்கு அப்புறம் மோசே வரைக்கும் இந்த 120 ஒரு கான்செப்ட், ஒரு அடையாளம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அடுத்து மோசே கிட்ட சொல்றாரு 70 பலத்தின் மிகுதினால் 80. மோசே 120ஓட ஃபினிஷ். நல்லா கவனிங்க. மோசே 120 வயசோட அவருடைய வாழ்க்கை முடியுது. நோவா கிட்ட சொல்றாரு மனுஷனுடைய காலம் 120 தானே. அப்ப அந்த நோவா காலத்துல இருந்து மோசே காலம் வரைக்கும் இந்த 120 ஏதோ ஒன்று சொல்லுது நமக்கு, ஒரு அடையாளம். மோசே 120 முடிக்கும் போது அவர் என்ன சொல்லிட்டு போனாரு? 70 பலத்தின் மிகுதினால் 80. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அடையாளம். அதனால தான் வசனம் சொல்லுது, எங்களின் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறோம். இப்போ சபையை எடுத்துக்கோங்க. சபை ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, பின்பு வானத்திலே ஒரு அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், சந்திரனிலே நின்றிருந்தார், அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருந்தது. இதெல்லாம் அங்கே இருக்கு. 12, 1, 2, 3 நீங்க வாசிச்சீங்கன்னா அப்புறம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்திரீ என்பது சபைக்கான ஒரு அடையாளம். இந்த சபை என்பது அந்த உபத்திரவ காலத்தில் வரக்கூடியதான ஒரு சபைக்கான ஒரு அடையாளம். அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த சபைக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. இந்த காலகட்டத்தை பார்த்து, எப்படி மெத்தூசலாவை பார்த்து அன்னைக்கு உள்ளவங்க தெரிஞ்சுக்கணுமோ, மெத்தூசலா எப்போ சாவான்னு தெரியாது, ஆனால் அவன் செத்தான் அழிவு வரும். அதே தான் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபை எப்போ பரலோகத்துக்கு போகும் தெரியாது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். அப்ப சபையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சபை போகும்போது இந்த பூமிக்கு அழிவு வரும். அதான் சீஷர் கேட்கிறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப சபை நீங்களும் நானும் ஒரு அடையாளம். உங்களை என்னையும் பார்த்து உலகம் தெரிஞ்சுக்கணும். நாம இப்ப மெத்தூசலாக்கு எப்ப சாவான்னு தெரியாது, ஆனா சாவாரு, கம்பல்சரி சாவாரு, செத்தாரு. அதே மாதிரி சபை எப்ப போகும் தெரியாது, ஆனா போகும், கண்டிப்பாக போகும். அதே தான் சொல்றேன். இந்த மெத்தூசலா எப்படி ஒரு அடையாளமோ நான் ஒரு அடையாளம். காலங்களையும் குறிக்கிறதுக்கு என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு காலங்கள் தெரியணும், சபையை பார்க்க. ஆனா என்ன இப்போ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையே அடையாளங்களை தேடிக்கிட்டு இருக்கு. சபையே அடையாளம், நானே அடையாளம். நானே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அடையாளங்களை தேடுறேன். அது ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். நான் உலகத்துக்கு அடையாளமாக இருக்க வேண்டியவன், உலகத்தில் இப்போது நான் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தை குறித்து நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் துக்கமாக தான் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணமே கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். அதான் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். ஏன்னா யூதர்கள் அடையாளங்களை தேடுவார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமே கிடையாது. தோமாகிட்ட ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ என்னை தொட்டு பார்த்ததுனால தானே விசுவாசிக்கிற, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதான் சபைக்கான பிரமாணம். அப்படி இருக்கும்போது ஆண்டவரே, என்னுடைய ஊழியமே எல்லாருக்கும் போட்டு அந்த எவிடன்ஸை காட்டுறது தான். அதை காட்டி அவங்கள பார்த்து நம்ப வைக்கிற வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, நீ காட்டுறது அடையாளம், அதாவது வேத வாக்கியங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினார். அப்ப சொல்லும் போது இது அடையாளத்தை நீ காட்டுற, இது ஒரு வகையில வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்கள் இந்த அடையாளங்கள்லாம் எங்கிருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா உலகத்துல இருந்து தான் எடுக்கிறோம். இன்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது, அதை எடுத்து சபைக்கு என்ன கொடுக்குறோம்? ப்ரூஃப் கொடுக்குறோம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, சபைதான் உலகத்துக்கு அடையாளமாக இருந்து உலகம் சபைகிட்ட இருந்து எடுக்கணும். எங்கிட்ட இருந்து சபை கத்துக்கணுமே, உலகம் கத்துக்கணுமே ஒழிய நான் உலகத்துல இருந்து எடுத்து சபைக்கு கத்துக் கொடுக்குறேன். இப்போ ரிவர்ஸ் கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, சபை அந்த இடத்தில் இல்லை, நீங்களும் நான் அந்த இடத்துல இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குறிப்பிட்ட சில வருஷங்களை நான் பார்க்கிறேன், அநேகர் தங்களை அடையாளங்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அதுக்குன்னு எடுத்து ப்ரூஃப் பேசல, எல்லாரும் எவிடன்ஸ் காட்டல, எல்லாரும் ப்ரொஜெக்டர் தூக்கிட்டு போல என்ன மாதிரி. ஆனால் ஜனங்களே அடையாளமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் கர்த்தர் அடையாளத்தை போட தொடங்கி இருக்கிறார். அவங்கள பார்க்கும் போதே ஒரு அடையாளம் வருது.
அநேக டினாமினேஷன்ஸ்குள்ள மாற்றங்கள், அநேகருக்குள்ளே கர்த்தரை பற்றின வருகையை பற்றினதான அந்த அவேர்னஸ். அவங்க இதை எதுவுமே செய்யல. அவங்களே இப்போ அவங்கள பார்க்கும் போதே கேட்குறாங்க, என்ன இப்படி மாறிட்டாரு? ஆமா, ஆண்டவர் என்ன மாத்தினாரு. அவங்க தான் அடையாளம் ஆகுறாங்க பாருங்க. இப்போ இதன் மூலமா வந்த ஒரு சாட்சியத்தை அதை சொல்றேன். வேற ஒன்று, இது வந்து ஒரு சாட்சி. இப்போ நமக்குள்ள என்ன வருது? ஒரு பெரிய மாற்றம் வருது, ஒரு அடையாளம் உண்டாகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, வானத்தில் நட்சத்திரத்தை வானசாஸ்திரிகள் பார்க்குறாங்க. நட்சத்திரத்தை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க? இந்த நட்சத்திரம் இங்கே இருந்தால் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு பிறந்திருக்கிறாருங்கிறத எது அடையாளம் காட்டுது? நட்சத்திரம் காட்டுது. அப்போ நட்சத்திரத்தை வச்சு தான் நான் யாரை கண்டுபிடிக்கணும்? இயேசுவை கண்டுபிடிக்கணும். யாருக்கு? வானசாஸ்திரிகளுக்கு. புறஜாதியாருக்கு அப்படி நியாயம், கரெக்ட். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வேத வசனத்தை வச்சு அவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும். அவங்க ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருக்கணும், இந்நேரம் நம்ம ஊரில் மேசியா பிறந்திருக்கணுமே. இவங்க வந்து சொன்ன பிறகு ஏரோது வேத சாஸ்திரங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் கூப்பிட்டு கேட்குறாரு. என்ன கூப்பிட்டு கேட்குறாரு? மேசியா எங்கே பிறப்பார்? ஆமாம், அவர் சொன்ன கணக்கின்படி தான் பிறப்பாரு. இந்த வானசாஸ்திரிகள் சொன்ன பிறகு வரக்கூடியதான இந்த அறிவு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கிறது வேற விஷயம். அந்த அறிவு இவங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும்? இவங்க தான் சொல்லணும் எங்க ஊர்ல மேசியா பிறந்திருக்கிறாருன்னு. அப்ப ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்க்க வந்திருப்பார்கள். ஆட்டோமேட்டிக்கா காஸ்பல் வேற மாதிரி போயிருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் மாடலா மாறினா ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இப்ப நம்ம அடையாளத்தை வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறோம். அடையாளத்தை வேற எங்கேயோ தேட நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு அடையாளம் காட்டணும், ஒரு அடையாளம் வேணும், ஒரு அடையாளம் கேட்கறது தப்புன்னு சொல்லல. அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிச்சுவல்னா, நீங்களே அடையாளமாய் மாறுவது தான் அடுத்த ஸ்டாண்டர்ட். நான் ஒரு அடையாளம், என்னை பார்க்கும்போது தெரியணும் இயேசு வர்றாருன்னு, என்னை பார்க்கும்போது தெரியணும் இயேசு நல்லவர்னு, என்னை பார்க்கும்போது தெரியணும் இயேசு சாந்த குணம் உள்ளவர்னு, என்னை பார்க்கும்போது தெரியணும் இயேசு மகத்துவம் உள்ளவர்னு, என்னை பார்க்கும்போது தெரியணும் இயேசு அற்புதம் உள்ளவர்னு. அது எல்லாத்தோட முக்கியம், என்னை பார்க்கும்போது தெரியணும் இயேசு பரிசுத்தம் உள்ளவர்னு. நான் தான் அடையாளம். ஐ ஆம் த சைன். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்மளை பார்த்தா என்ன சொல்றாங்க? நீயே இப்படி இருக்க. இன்னைக்கு நம்மளை பார்க்குறவன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க? நம்முடைய குணாதிசயத்தை பார்க்குறவங்க யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்களா? நமக்குள்ள இருக்கிற ஆக்டிவிட்டிஸை பார்க்குறவங்க யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்களா? சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், தூரத்தில் இருக்கிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை குறித்து ஒருத்தர் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அவர் சொன்ன கருத்து அந்த அரசியல் தலைவருக்கு அது அப்பாற்பட்டது, அது வேற விஷயம். நம்ம அவரை பற்றி போகலை. ஆனால் அந்த கருத்தை நம்ம எடுக்கணும். அவர் என்ன சொன்னார்? அந்த அரசியல் தலைவரை தூரத்திலிருந்து கவனிக்கிறவர்கள் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க, பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாங்க. அட்ராக்ட் ஆகி அவர் பின்னாடியே போகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் கிட்ட போகிறாங்க. கிட்ட போன பிறகு அவருடைய சுயரூபம் ஒன்று தெரிகிறது. ஆட்டோமேட்டிக்காக அவரை விட்டு ஒவ்வொருத்தராய் பிரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டாங்க. பாருங்க, இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் தூரத்தில் இருந்தவங்க, ஒரு பீரியட்ல கிட்ட வந்தவங்க, அதுக்கப்புறம் அவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. அதை நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தேன். அது ஒரு வகையில் உண்மை, அது ஒரு வகையில் உண்மை. தூரத்துல இருந்து நம்மளை பார்க்கும்போது நம்ம இப்போ அதை விட்டுருவோம். இப்போ நம்ம கிட்ட வருவோம். தூரத்துல இருந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு அட்ராக்ட் இருக்கு. நம்ம கூடவே இருக்கும்போது அந்த சாட்சியை உங்களால் பாதுகாக்க முடியுதா? இயேசுவை தூரத்துல இருந்து பார்க்கும்போது பேதுருக்கு வேற. ஆனா கிட்ட வர 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 இயேசு போனாலும் அவன் போக மாட்டேங்கிறான். எங்க போக சொல்றீங்க? என்ன நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோ? எங்க போக சொல்றீங்க? வேறு யார் இடத்துல நான் போவேன்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு, நீங்க போ சொன்னா கூட போக மாட்டேங்கிறான். இன்னைக்கு கிட்ட வர 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 நம்மளை பார்த்துட்டு போயிடுறாங்க. தூரத்தில் இருக்கும்போது நம்ம மேல அவங்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கு. மேடையில் உட்காந்து நம்ம பேசும்போது கீழே இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது, ஐயோ இவர்கிட்ட போய் நம்ம ஜாயின் பண்ணா நல்லா இருக்குமே, இவர் கூட கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே, இவர் கூட போய் படிச்சா நல்லா இருக்கணுமே. உண்மை, மாற்று கருத்து இல்லை, அது அட்ராக்ஷன். ஆனா கிட்ட வந்த பிறகும், இப்ப கிட்ட வந்தவங்கிட்ட பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, திருப்பி நான் சொல்றேன், கிட்ட வந்தவங்கிட்ட பிரச்சனை இல்லை. கிட்ட வந்த பிறகு நான் தூரத்தில் பார்க்கும்போது எப்படி பிரமித்தேனோ அதே பிரமிப்பு எனக்கு கிட்டையும் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா கிட்ட வந்த பிறகு அந்த பிரமிப்பு 2 மடங்கு ஆகணும். ஐயோ, நான் தூரத்துல இருந்து பார்த்ததை விட கிட்ட வந்தா இன்னும் பயங்கரமா இருக்கேன். பிரமிட தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அழகு. பிரமிட் இருக்கு இல்லையா ஈஜிப்ட்ல, தூரத்துல இருந்து பார்த்தா அழகு, கிட்ட வந்தா பிரமிப்பு. தூரத்துல பார்க்கும்போது பயங்கர அழகா தெரியும், ஆஹா என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். கிட்ட வர 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 அதோட ஜைஜாண்டிக்கான ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி பார்த்து முடிக்கும் போது பா என்ன ஒரு பிரமிப்பு. கழுத்து முடியலையே, பார்க்க முடியலையே. அந்த பிரமிப்பு ஒரு ஒரு கட்டடத்திற்கே இப்படி இருக்குமானால், அதான் சொல்றேன், தூரத்துல இருந்து பார்க்கும் போது அழகு, கிட்ட வந்தா பிரமிக்கணும்.
இன்னைக்கு தூரத்துல இருந்து பிரமிக்கிறான் நம்மளை பார்த்து. கிட்ட வந்தா சொல்றான், அது தூரத்துல இருந்து பார்க்க தான் அழகா இருக்குது, கிட்ட வந்தா ஒன்றும் இல்லை, விட்டுட்டு போறான். அப்போ மிஸ்டேக் எங்கேயோ எங்கிட்ட இருக்கு. நான் அடையாளமாக இல்லை. நான் அடையாளமாக இருப்பேன். ஆனால் தூரத்தில் என்னை பார்த்தவன் கிட்டே வரும்போது இன்னும் நெருங்குவான், இன்னும் நெருங்குவான். என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஆசைப்படுவான். ஐயோ நான் உன் கூடவே இருக்கணும், நான் போக மாட்டேன், என்னை அனுப்பிடாத அப்படின்னு அவன் நினைக்கணும். அதுதான் அடையாளம். அந்த அடையாளத்துக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். நீங்களும் அப்படி இருக்கிறோமா? அந்த அடையாளத்தோடு கூட காணப்படுகிறோமா? உங்களை என்னையும் பார்த்து அவன் தெரிஞ்சுக்கணும், இது கடைசி காலம், இது இயேசு கிறிஸ்துவினுடைய காலம், இது அற்புதத்தின் காலம், இது ஆசீர்வாதத்தின். ஏன் நம்மளை பார்த்தா அவனுக்கு ஒரு ஆசை வரணும். ஒரு பாருங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க கேட்கணும். அவன் அந்த ஆள் முகத்தில் ஒரு சமாதானம் இருக்கு பாருங்க. எப்படிங்க அது? இவ்வளோ லாக்டவுன் எல்லாம் கிடக்குது, ஆனால் அவன் மட்டும் ஜாலியாக சந்தோஷமா இருக்கான் பாருங்க அப்படின்னு கேட்கணும். அதுதான் அடையாளம். இவ்வளவுக்கு நடுவுலையும் கர்த்தர் உன்னை என்னையும் அடையாளமாய் வச்சிருக்கிறார். கடைசியாக கர்த்தர் என்னவாக வச்சிருக்கிறார்? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-18 சொல்லுகிறது, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும். இதே காரியம் 18ஆம் வசனத்திலும் வருது. பகலையும் இரவையும் ஆளவும் அப்படின்னு இருக்கு. ஆளுகை சபையினுடைய 3வது மிக முக்கியமான விஷயம் ஆளுகை. சபை பகலையும் இரவையும் ஆளணும். சபைக்கு டிஃபால்ட்டா கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு ராஜாக்களும் ஆசாரியரும். இந்த ஆசாரியம் என்பது ஊழியம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஊழியக்காரனுக்குள்ள இன்னொன்னும் இருக்கு, இன்னொரு அபிஷேகம் கலந்துருக்கு. என்ன தெரியுமா? ரெட்டிப்பான நன்மைனா அதுதான். அந்த ரெட்டிப்பான நன்மை எது அப்படின்னா, ஒன்று ஆளுமை, ராஜரீகம், ராஜாவாகவும், இன்னொன்று ஆசாரியனாகவும். இந்த ஆசாரியத்துவத்தோடு கூட இருக்கிற ஆளுமை தன்மை, அதாவது ஆசாரியத்துவத்தில் ஆளுகை தன்மை இருக்கணும். அது இருக்கா? இன்னைக்கு நம்ம இரவை ஆள்றோமா? பரிசுத்தத்தை ஆள்றோமா? வெளிச்சத்தை ஆள்றோமா? பொதுவாகவே கேட்குறேன், நமக்குள்ள ஒரு ஆளுமை இருக்கா? தட்ஸ் an authority. சபைக்கு ஆண்டவர் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். ஆதாம் காலத்திலிருந்து நீங்களும் அடிமையாக இருக்க கர்த்தர் விரும்பவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதாம் கிட்ட சொல்லும் போது கூட கர்த்தர் சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள். அப்புறம் ஆதாம் பிசாஸ் கையில் வித்துட்டான். இப்போ கர்த்தர் அதை ஜெயிச்சிட்டார். திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு நான் சகல அதிகாரத்தையும் கொடுத்துட்டு போறேன். என் நாமத்தினால எல்லா அதிகாரம். எப்படி பார்வோன் யோசேப்பு கையில் ஒரு மோதிரத்தை போட்டாரு, போட்ட உடனே அந்த முத்திர மோதிரம், அதை போட்ட உடனே சமஸ்த எகிப்தும் உனக்கு வணங்கும், நான் மட்டும்தான் உனக்கு மேல இருப்பேன், மிச்சம் எல்லாம் உனக்கு கீழே இருக்கும். அதே காரியம் தான் எப்ப இயேசு கிறிஸ்துவானவர் உங்க மேல பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை போட்டாரோ, இந்த உலகம் அனைத்தும் நமக்கு கீழே. கீழேன்னா நம்ம மேல மேலான ஆளு இவங்களெல்லாம் மதிக்க கூடாது, அதல்ல. அது யூதர்கள், அதல்ல. நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ஆளுகை. உடனே நீங்க சீசர்களை மாதிரி அக்கினி இறக்கி அவனை கொன்று போடும், அதல்ல. அதல்ல. நீ உடனடியாக நாசமாய் போவாய். சிலர் அந்த அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணி சபிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தருடைய வீழ்ச்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய முடக்கத்துக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. இல்ல இல்ல, அந்த அந்த அத்தாரிட்டியோடைய வேலை அது இல்லை. அத்தாரிட்டி எனக்கு எது கிடைச்சிச்சு? நம்ம ஏற்கனவே பிதாவின் அதிகாரம்ங்கிற பேர்ல இதை பார்த்திருக்கிறோம். யோவான் 13 இதை பத்தி பார்த்திருக்கிறோம். பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து இயேசு கால்களை கழுவ தொடங்கினார். சோ அத்தாரிட்டி என்பது வேறு, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி உங்ககிட்ட வரும்போது என்ன ஆகும்? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல உங்களை காட் ஒரு யோசேப்பை மாதிரி, பிரதமர் மாதிரி, அவர் கிங், அவருக்கு கீழே உங்களை வச்சு அப்படி உலகத்துக்குள்ள அனுப்புவார். நீங்கள் போங்கள், உலகத்துக்கு போங்கள், போய் ஆளுகை செய்யுங்கள். உங்களை எதுவும் செய்யாதியா, எந்த ஸ்பிரிச்சுவல் இதுவும் வராது. இன்னைக்கு இன்னும் நம்ம பயந்துட்டு உட்காந்துருக்கிறான். இரவை ஆளணும். இன்னைக்கு இரவை பார்த்து இவன் பயப்படுறான், இருளை ஆளுகை செய்யவும். அப்படிதான் வசனம் சொல்லுது. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது பாருங்களா? 1ஆம் அதிகாரம் 18, இரவை ஆளணும். 16வது வசனம் சொல்லுது இரவை ஆள. அப்ப இன்னைக்கு இந்த இரவை ஆள்றோமா, இருளை ஆள்றோமா? நம்ம இன்னைக்கு தீமையை கண்டு நீங்க பயப்படுறீங்களா? உங்களை கண்டு தீமை பயப்படுதா? இவன் பாவத்தை பார்த்து பயப்படுறான். ஐயோ நான் உடனே அப்ப பாவத்தை கண்டு பயப்படக்கூடாதா? இல்லைங்க, பாவத்தை கண்டு பயந்து நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சது ஒரு காலம். ஒரு பீரியட்ல பிசாசுக்கு உங்க மேல வரணும், இவனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வரணும். உங்க மேல அப்படி ஒரு எண்ணம் பிசாசுக்கே வந்துடணும், இவனை ஒண்ணுமே செய்ய முடியாதியா. ஒரு ஊழியரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் தேவனுக்கு என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார். இது சில 100 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தில் படித்தது. தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார்.
இப்போ அவருடைய குடும்பத்தாரில் 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்களேன், குடும்பத்தாரில் அவரை எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும். அதனால் என்ன செய்கிறார்கள்? தாய் தகப்பன்மாரே அருவருக்கு தக்க காரியம் ஒன்றை செய்கிறார்கள். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ரூமுக்கு அவருடைய முறை பொண்ணை ஒரு அரைகுறை ஆடையோடு கொடு, எப்படியாவது அவனை திருப்பி உலக வாழ்க்கை கொண்டாந்து, அவன் ஏசுன்னு போகிறான், உன் பின்னாடி திருப்பிடு, உன் அழகுக்கு நேரம் திருப்பிடு அப்படின்னு. அந்த நிமிஷத்தில் அந்த மனுஷன் அந்த பிசாசை கட்டி அந்த பெண் பின்னிட்டு விழுந்து, இதைத்தான் சொல்கிறேன், அந்த பாவம் உங்களை கண்டு பயப்படணும், உங்ககிட்ட வரதுக்கு பயப்படணும். அதுதான் இரவை ஆளுதல். இன்னும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இரவு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு, இருள் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம சொல்றோம், இன்னும் என்னால் இதை விட முடியலையே, இன்னும் இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே, நான் இன்னும் பலவீனமாக இருக்கிறேனே. அப்படின்னா இன்னும் ஆளுகமை அத்தாரிட்டியை கையில் எடுக்கலன்னு அர்த்தம். கொடுக்குறவர் கொடுத்துட்டார் மோதிரத்தை. இப்போ நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இப்போ பார்வோன் யோசேப்பு கிட்ட மோதிரத்தை போட்டுட்டார். இப்போ யோசேப்பு சமஸ்த எகிப்துக்கும் பிரதமர். அதாவது பார்வோனை தவிர அவருக்கு மேல ஒருத்தர் கூட இல்லை. இப்போ யோசேப்பு ரதத்தில் போறாரு. போகும்போது அந்த இடத்துல போர்த்திபார் வந்து நிற்கிறார் எதிரில், ஜெயில் போர்த்திபார் வந்து நிற்கிறார். இப்போ யோசேப்பு, நான் சொல்ற ஒரு உதாரணம், ஜஸ்ட் அன் இமேஜினேஷன், அப்படி வந்து நிற்கிறார். நிற்கும் போது யோசேப்பினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும் நியாயமா? அப்படி பார்த்த உடனே, என்னை ஜெயிலில் வச்சவர், நான் தப்பு செய்யலை ஆனால் என்னை ஜெயிலில் வச்ச, இப்போது நியாயமாக என்ன ஆயிருக்கணும்? நமக்கு ஒரு சின்ன கில்ட்டி. இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கோங்களேன், அந்த போத்திபார் வந்து நிற்கிறாரு, இவர் வீட்டில் நான் ஒரு நாள் வேலை செஞ்சேன் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, என் அத்தாரிட்டியை நான் இன்னும் எடுக்கலன்னு அர்த்தம். எனக்கு தோணினாலே, அவனுக்கு தோன்றது இருக்கட்டும், எனக்கு தோணினாலே, நான் இவர் வீட்டில் ஒரு நாள் வேலை செஞ்சேன், நான் இவர்கிட்ட தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இவர் மனைவி என்கிட்ட தப்பாக நினச்சாங்க, என்னை கொண்டு போய் ஜெயிலெல்லாம் வச்சாங்க, இந்த தாட் வந்தாலே இன்னும் அத்தாரிட்டி என் கைக்கு வரல, என் மைண்டே மாறணும். இன்னைக்கு இந்த போர்த்திபாருக்கு சாப்பாடு போட வேண்டிய இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. நியாயமாக போர்த்திபார் நினைக்கணும், ஐயோ நாம் தப்பாக செஞ்சிட்டோம் போல, நம்ம யோசேப்புக்கு விரோதமாக செஞ்சிட்டோம் போல, இன்னைக்கு யோசேப்பை பார்வோன் உயர்த்திட்டாரு, நான் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சா அதை விட மேலான இடத்துக்கு பார்வோன் கொண்டு போயிட்டானா, இனி நான் எப்படி இந்த யோசேப்புக்கு முன்னாடி போய் நிற்பேன்? ஐயோ, நாளைக்கு அரிசி எனக்கு வேணுமே கொடுங்க, ஏன்னா போர்த்திபார் வீட்டுக்கும் அரிசி வேணும், நாளைக்கு எனக்கு அரிசி வேணுமே, நான் எப்படி போய் யோசேப்பு எதில் நிற்பேன்? யோசேப்பை மன்னிக்கிறாரு, கொடுக்குறாரு, அது அவர் இஷ்டம். அந்த பயம் போர்த்திபாருக்குள்ள வரணும், ஏன் யோசேப்புக்கு வரணும்? ஏன்னா என் கையில் இப்போ என்ன இருக்கு? மோதிரம் இருக்கு. அந்த முத்திரை மோதிரம் தான் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான ஆவியானவர். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கணும்? நீ இன்னைக்கு பாவத்தை கண்டு பயப்படுற, தீமையை கண்டு பயப்படுற. கொஞ்சம் பேர் வந்து உன்னை அப்படி பண்றேன் பாரு, உன்னை சபையை இடிக்கிறேன் பாரு, சொல்லி பாருங்க, வச்சு பாரு கைய, நீ இடிச்சா கத்தர் கட்டுவாரு. அதான் உண்மை. சிலர்லாம் இன்னைக்கு அப்படியே இது இந்த ஆட்சி வரக்கூடாது, அந்த ஆட்சி வரக்கூடாது இப்படின்னு உலகளாவிய எல்லா நாட்டில் எலெக்ஷன் நடக்கும் போதும் ஜெபம், அவர் வரக்கூடாது, இவர் யார் வேணா வரட்டும், யார் வேணா வரட்டும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. சபையினுடைய டிராபேக்கே ஆட்சியை கண்டு சபை பயப்படுது, ஆட்சியாளர்களை கண்டு சபை பயப்படுது. திருப்பியும் சொல்றேன், ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியம். துரைத்தனம். நீ ஏன் பயப்படணும்? தப்பு செஞ்சவன் தான் ஏன் பயப்படணும்? சபை சத்தியத்தின் மேல கட்டப்பட்டிருக்கு, கர்த்தர் மேல கட்டப்பட்டிருக்கு. பில்லிகரகாம் ஐயா சொன்னதான் சரி. பிரசிடென்ட்டுக்கு நிற்கிறீங்களா? நோ. ஏன்? நான் பிரசிடென்ட்டையே ஆசீர்வதிக்கிறவன், நான் பிரசிடென்ட்டுக்காக ஜாம் பண்ண வேண்டியவன். நான் பிரசிடென்ட் ஆகி போய் இன்னொருத்தங்கிட்ட தலை குனிஞ்சு நிற்க மாட்டேன். என்ன அத்தாரிட்டி பாருங்க, அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு எனக்கும் வரணும், இங்கே வரணும். எனக்கு பெருமை கிடையாது, ஆனால் எனக்குரிய போஸ்டிங் அப்படி பாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது இன்னைக்கு ராஜா மாதிரி உட்காந்துருக்கிறான் பாரு சிங்காசனத்தில், திமிரு அப்படியா சொல்லுவாங்க? இல்லை, அவன் கஷ்டப்பட்டான் ஒரு நாள், இன்னைக்கு கத்திர ராஜா உட்கார வச்சுக்கிறான், அப்படி தானே சொல்கிறோம். அவன் சிங்காசனத்தில் தான் உட்காரணும், ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்படி. அந்த அத்தாரிட்டியை நீங்களும் நானும் எடுக்கணும். பாவத்தின் மேலே எடுக்கணும், தீமையின் மேலே எடுக்கணும், எல்லாத்தின் மேலேயும் எடுக்கணும். கூனி குறுக்கி பயந்து, எல்லாத்துக்கும் பயம். கரப்பாம்பூச்சியில் ஆரம்பிச்சு சில சங்கங்கள் வரைக்கும் எதை பார்த்தாலும் பயம். என்ன பண்ணிடுவாங்க? அப்படி இப்பயும் சொல்கிறேன், இந்த சபையானது ரோம சாம்ராஜ்யத்தில் ஆரம்பித்து பல இசங்களையும் பல கூட்டமைப்புகளையும் பல கம்யூனிஸ்டுகளையும் பல நாசிசையும் ஃபேசிசையும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருச்சு. எழுமனவெல்லாம் தொலைஞ்சான், சபை நிற்கிது. இன்னும் உலக வரலாறை எடுத்து பாருங்க. அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு எனக்கும் வரணும்.
அதை உடனே எடுத்துக்கிட்டு ரோடோட அத்தாரிட்டின்னு போகிறதில்ல, அதல்ல. நான் அந்த அத்தாரிட்டியோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் என்னை அப்படி வச்சிருக்கிறாரு. நான் ஆளுகை செய்வதற்காக கர்த்தர், ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் ஆளுகை செய்வதற்காகத்தான் கர்த்தர் அழைத்தார். உங்களையும் என்னையும் அப்படிதான் அழைச்சிருக்கிறார். உங்களுடைய விரோதமாக எழும்புகிற பாவத்துக்கு முன்னாடி, தீமைக்கு முன்னாடி அத்தாரிட்டியோட ஏஞ்சி நில்லுங்க. இனி இந்த பாவத்தை நான் செய்ய போகிறது இல்லைன்னு சொல்லுங்க. இந்த பாவத்தை நான் மேற்கொள்றேன்னு சொல்லுங்க. இந்த பாவத்தை என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன்? பிசாசின் தலையை அவர் நசுக்கிட்டாரு. வாழை நசுக்கிறது மட்டும்தான் என் வேலை. என் வேலை தலையை நசுக்கிறதே கிடையாது. பாம்புக்கு விஷம் வாயில கிடையாது. அந்த விஷம் உள்ள பகுதியை கர்த்தர் நசுக்கிட்டார் தலையை. இனி திருப்பி நம்ம நசுக்க வேண்டியது அதனுடைய வாழை மட்டும்தான். அதுக்கே பயந்தா எப்படி? இன்னைக்கு சொல்லுங்க, இந்த பாவத்தை நான் மேற்கொள்ள போகிறேன். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய முத்திரை எனக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறது. நான் மாம்சத்தை ஜெயிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் ஓவர். we are conquest. அப்படிதான் வசனம் சொல்லுது. எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நீங்களும் நான் வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அதன் மேலாதபடிக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார், ஆளுகை செய்யும்படி. இதுதான் சபையினுடைய மிக முக்கியமான 3வது காரியம். இந்த சிறிய சுடரை கர்த்தர் எதுக்கு உண்டாக்கி இருக்கிறாரு? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கும் உலகத்திற்கும் பாவத்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்குறதுக்காக மத்தியில நாம் வைக்கப்பட்டோம். 2வது அடையாளத்திற்காக. இந்த உலகத்துக்கு நீங்கள் நான் தான் அடையாளம். எல்லாத்துக்கும் நம்ம தான் அடையாளம். இயேசுலேருந்து வருக வரைக்கும் நம்மளை தான் கர்த்தர் அடையாளமாக வச்சுட்டு போயிருக்கிறார். கடைசியாக ஆளுகை செய்வதற்காக. உலகத்தை அல்ல, நமக்குள்ள இருக்கிற உலகத்தை, பாவத்தை, தீமையை, மரணத்தை, நமக்கு விரோதமாய் போராடக்கூடியதான துரைத்தனங்களை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் உன்னை என்னை வச்சிருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. வேத வாக்கியத்தின் மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே, பாவத்தை மேற்கொள்ள கூடாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிற, பலவீனப்பட்டு இருக்கிற, எப்படி மேற்கொள்வது என்று தெரியாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் போட்டிருக்கிற முத்திரை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆளுகை, எங்களுக்கு இருக்கிற அத்தாரிட்டியை நாங்கள் பயன்படுத்துகிறோம், விடுதலையாக்குகிறோம். இந்த நிமிஷத்துல இருந்து பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தை நசுக்க, பாவத்தை மேல் நடக்க, ஆண்டவரே அவைகளை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் தந்த அத்தாரிட்டிக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்கு தந்த ஆளுகைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் அடையாளங்களாகவும் இந்த உலகத்திற்கு வித்தியாசமானவர்களாகவும் காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.